ஹலோ செல்லக்குட்டிகளா, நம்ம இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய செகண்ட் சம்மில் தேர்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதோட லிங்க் நான் முன்னாடி கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த தேர்ட் கொஸ்டினில் பாருங்கள், விடுபட்ட விவரத்தை காண்க. ஓகேவா? அதில் அடிப்பக்கம் நம்மளை கேட்குறாங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, பரப்பளவும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம போடணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொஸ்டினில் கொடுத்தது தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? உயரம் கொடுத்துட்டாங்க 17 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பரப்பளவு கொடுத்துருக்காங்க 221 சதுர மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடிப்பக்கம் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? பி தானே அடிப்பக்கம். ஓகேவா? உயரம் கேட்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், கொஸ்டினை தான் எடுத்து எழுதியிருக்கோம். ஃபார்முலா கீழே எழுதியிருக்கேன். பரப்பளவோட ஃபார்முலா பி இன்ட்டு கெச். ஓகேவா? அப்போ அதோட அளவு என்ன? 221. ஆல்ரெடி அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பி மட்டும் நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் இந்த பியை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? பியை மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு கெச்சுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 17 மில்லிமீட்டர். அந்த 17 எடுத்து எழுதியாச்சு. ஈக்குவல் டு 221. இந்த பி மட்டும் இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இந்த 17 அப்படிங்கிறது பெருக்கல் 17 இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது வகுத்தலாக மாறும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பி ஈக்குவல் டு 221. இந்த பெருக்கல் 17 இந்த சைடு போகும்போது வகுத்தல் 17 மாறும். ஓகேவா? வகுக்கும்போது 221 வகுத்தல் 17. ஓகேவா? 1 டைம் 17 வரும். ஆமாவா? ரிமைனிங் எத்தனை? 5. இந்த 1 கீழே இறக்கிக்கிறோம். ஓகேவா? இப்போ 1 இது எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். 7 3 21க்கு 1, மீதி 2, 1 3 3 4 5. ஓகேவா? அப்போ நமக்கு பி என்ன வந்திருக்கு? 13. பி ஈக்குவல் டு 13 மில்லிமீட்டர். ஓகேவா? இதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? புரியுதா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கேடயம் ஒன்று வென்றார். அக்கேடகத்தின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்க. ஓகேவா? இந்த கொஸ்டினில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கமும் கொடுத்துட்டாங்க. ஆனால் உயரம் மட்டும் நம்மளை கேட்குறாங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டினை பார்த்தோம். கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? கேடயத்தின் பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 735 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு எது தான் தேவை? கெச்சு தான் தேவை. ஓகேவா? உயரம் மட்டும் நமக்கு தேவை. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பி இன்ட்டு கெச் அப்படிங்கிறது கேடயத்தின் பரப்பளவு. ஓகேவா? அதை எழுதியிருக்கோம். பரப்பளவுன்னு எழுதாமல் அதோட ஃபார்முலாவை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். பி இன்ட்டு கெச். அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் ஈக்குவல் டு 735. இப்போ பிக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ போடணும்? 21ன்னு போடணும். ஓகேவா? அப்போ போடலாமா? (21 பெருக்கல் கெச் ஈக்குவல் டு 735). ஓகேவா? இப்போ கெச்சு மட்டும் உயரத்தை மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பெருக்கல்ல இருக்கக்கூடிய 21 அப்படிங்கிறது இந்த சைடு போகும்போது நமக்கு என்னவா மாறும்? டிவிஷன். 735 வகுத்தல் 21. ஓகேவா? இப்போ நம்ம வகுத்து போடலாமா? அடித்து போடலாம். ஓகேவா? அடிக்கலாமா? வகுத்து போடுறத விட நீங்கள் அடித்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம
தேர்ட் டேபிளில் அடிக்கலாமா? பாருங்கள், 3 2 6 மீதி 1 12 மீதி 1 அடிக்க முடியும். ஓகேவா? 7 3 21. ஓகேவா? 7 3 மூணாம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம். 7 3 21. இப்போ மேலே அடிக்கும்போது நமக்கு என்ன வரும்? 2 3 6. ஓகேவா? 7 பார்க்கும்போது 2 3 6 மீதி 1. ஓகேவா? அப்போ 13ன்னு இருக்குது. அப்போ 4 3 12. ஓகேவா? மீதி 1. அப்போ 5 3 5. அடித்தாச்சா? இப்போ இதையும் எதால் அடிக்கலாம்? 7ஆல் அடிக்கலாமா? 4 7 3 21. ஓகேவா? இதை அடிக்கும்போது நமக்கு 3 21ன்னு கிடைக்கும். மீதி 24ல் 21 போனால் மீதி 3. ஓகேவா? அப்போ 35ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. 7 5 35 வந்துருச்சா? இப்போ மேலே என்ன வரும்? 5ன்னு வரும். அப்போ நமக்கு உயரம் என்ன கிடைச்சிருக்கு? 35. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜானகி என்பவரிடம் உள்ள ஒரு இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். ஓகேவா? அதாவது ஜானகி அவர்கிட்ட இருக்கு ஒரு இணைகர வடிவிலான துணி. ஓகேவா? அந்த துணியோட ஹைட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 12 சென்டிமீட்டர். ஓகேவா? நீளம் அப்படிங்கிறது அடிப்பக்கம். ஓகேவா? அந்த அடிப்பக்கம் எவ்வளோ சென்டிமீட்டர்? 18 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ உயரமும் கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டினை படிக்கலாம் வாங்க. மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக்கி பிரித்து, ஓகேவா, புதிய இணைகரத்தின் பரப்பளவு காண்க. பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? இணைகரங்களின் மைய புள்ளி வழியாக. அப்போ எப்படி இருக்கும்? பிக்சர் வரையலாம் பாருங்கள். அதாவது இணைகரம், பெரிய ஒரு இணைகரம் இருக்குது, அதை 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. எப்படி? மைய புள்ளியில் இருந்து. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு அந்த பிரித்த அந்த துணியோட சின்ன சின்ன துணியாக இருக்குல்ல 4ஆக, அந்த துணியோட பரப்பளவை தான் கேட்குறாங்க. ஓகேவா? பிக்சரை பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த உயரத்துக்கும் அடிப்பக்கமும் கொடுத்துருக்காங்கள மொத்த துணியோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அந்த பரப்பளவை 4ஆக வகுத்தோம்னா நமக்கு சின்ன சின்ன துணியோட பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஸ்டினில் இருந்து தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? துணியோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட்டு 12 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீளம் அப்படிங்கிறது அடிப்பக்கம். ஓகேவா? அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது 2 மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2க்கான இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலாவை எழுதி போடுறோம். அப்போ தான் துணியோட நமக்கு பரப்பளவு கிடைக்கும். ஓகேவா? அதை போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ துணியோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ பி எவ்வளோ இருக்குது? 18 பெருக்கல் உயரம் கெச் எவ்வளோ? 12. இப்போ ரெண்டத்தையும் நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 18 பெருக்கல் 12. 8 2 16 6 மீதி 1 2 2 1 3. இப்போ 1ஆல் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும்? அப்படியே 18ன்னு வரும். ஓகேவா? இப்போ கூட்டுங்க. 6 12 11க்கு 1 மீதி 1 2. ஓகேவா? நமக்கு என்ன வருது? 216 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் துணியோட பரப்பளவு. ஓகேவா? இந்த துணியை என்னவா பண்ணுறாங்க? 4ஆக டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பரப்பளவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆக வகுக்கணும். 4ஆல் என்ன பண்ணணும்? வகுக்கணும். 16 வகுத்தல் 4. ஓகேவா? அப்போ 4ஆல் நம்ம வகுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்கே பாருங்கள், 216 வகுத்தல்
4. அப்போ 5 நாள் 20. ஓகேவா? 5 நாள் 20க்கு 0, மீதி 1. ஓகேவா? 16. இந்த 6 இறக்கும்போது 16. அப்போ 4 நாள் 16. ஓகேவா? 16. அப்போ என்ன வரும்? 0ன்னு வருதா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 54ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது 4ஆக பிரித்த பின்னாடி ஒவ்வொரு துணியுடைய உயரம். ஓகேவா? இது அந்த 4ஆக பிரிக்கிறோம்ல, அந்த துணியை கொடுத்துருக்காங்க, அதை 4ஆக பிரித்த பிறகு அதோட பரப்பளவு தான் இது. ஓகேவா? அப்போ மொத்த துணியோட பரப்பளவு, துணியின் பரப்பளவு தான் எவ்வளோ? 216. புரியுதா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்து பாருங்கள், 5th கொஸ்டின். ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல். ஓகேவா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உயரத்தையும் அது கூட 8ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். ஓகேவா? கூட்டும்போது தான் நமக்கு அடிப்பக்கம் கிடைக்கும். உயரத்தை விட அதிகம், கூடுதல் 8 மீட்டர். அப்போ 2ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 22 மீட்டர்னு வரும். அதுதான் அடிப்பக்கம். ஓகேவா? எனில் அடுத்து பாருங்கள், மைதானத்தை சமன்படுத்த 1 சதுர மீட்டருக்கு ரூ. 15 எவ்வளவு செலவு ஆகும்? ஓகேவா? 1 சதுர மீட்டருக்கு 5 ரூபான்னா அப்போ நம்ம பெருக்கி வர பரப்பளவு கூட அதை பரப்பளவு கண்டுபிடிச்சி அதை 15ஆல் நம்ம பெருக்கணும். ஓகேவா? அப்போ தான் அந்த உயரமும் பரப்பளவும் கொண்ட அந்த இடத்துக்கு நம்ம சமன்படுத்த எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். வாங்க ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டினில் இருக்கிறது தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். உயரம், மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். அடிப்பக்கம் 8ஓட 14 கூட்டணும். அப்போ 22. அப்போ அடிப்பக்கம் 22. பரப்பளவு ஃபார்முலா B × H. B எவ்வளோ? B 14 இன்ட்டு B எவ்வளோ? B 22. B 22 இன்ட்டு 14. ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன? ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் எவ்வளோ? 22 பெருக்கல் 14. 8 0 2 2 8 10க்கு 1 3. நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? நம்மளுக்கு 300 தான் கிடைச்சிருக்கு. 308. ஓகேவா? சதுர மீட்டர். மீட்டர் மீ மட்டும் போடு. ஓகேவா? இப்போ என்னோட பையன் போட்டான். நான் இங்கே பாருங்கள் போட்டிருக்கிறது. மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். கொஸ்டினில் இருக்கிறத எழுதிட்டோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் நமக்கு கொடுக்காம உயரத்தை விட 8 கூடுதல். அப்போ உயரம் எவ்வளோ? 14. ஓகேவா? அப்போ இங்கே நீங்கள் ரஃபாக எழுதிக்கோங்க. 14 + 8ன்னு போடும்போது நமக்கு 22ன்னு வந்துடும். ஓகேவா? 22 மீட்டர். புரியுதா? இப்போ பரப்பளவு நம்ம எடுத்து எழுதியாச்சு. மைதானத்தின் பரப்பளவு போட்டு பெருக்கி போட்டுட்டாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சதுர பரப்பளவுக்கு, ஒரு சதுர பரப்பளவுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆகும் செலவு எவ்வளோ?
5. ஓகேவா? எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5. அப்போ நமக்கு எவ்வளோ சதுரம் பரப்பளவு இருக்குது? 308 சதுர மீட்டர் பரப்பளவுக்கு ஆகும் செலவு. அப்போ ஆகும் செலவு எவ்வளோ? நம்ம 308 பெருக்கல் 15. அப்போ நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4620 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதற்கு ஆகும் செலவு. புரியுதா? இப்போ 308 பெருக்கல் 5ன்னு பெருக்கும்போது நமக்கு 8 5 40க்கு 0, மீதி 4 0, அந்த 4 அப்படியே வந்துடும். 3 5. ஓகேவா? அப்புறம் 1ஆல் நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன வரும்? 308 அப்படியே போட்டு பெருக்குவோம். 12 மீதி 1 6 4. ஓகேவா? நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த சம்மு? வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.